நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கெல்லாம் டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கணும்னா குலோப் ஜாமுன் தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். குலோப் ஜாமுன் பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டில் வந்து கிடைக்குது. ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்ச பிராண்டில் அந்த மாவு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து மாவு வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த சாஃப்டான மாவோட மில்க் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா நெய் மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்மளுக்கு கையில் உருட்டுறதுக்கு ரொம்ப நல்லா வரும். இந்த மாவில் பார்த்திங்கன்னா நெய், அதுக்கப்புறம் தேவையான அளவு பால் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம சப்பாத்தி பதத்துலலாம் உருட்டாமல் சாஃப்டாக வந்து உருட்டி நம்ம நல்லா சாஃப்டாக உருட்டுறப்பே நம்மளுக்கு அந்த பக்குவம் வந்துடும். மாவு எந்த ஒரு கீரலும் இல்லாமல் சாஃப்டாக குட்டி குட்டி உருண்டையாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். குலோப் ஜாமுன் மாவு பார்த்திங்கன்னா நல்லா திரட்டி உருட்டி எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட்டீஸில் இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா சக்கரை பாகு ரெடி பண்ணணும். சக்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு 2 பவுல் வந்து சர்க்கரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்ந்து 3 கப் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இதை நம்ம கொதிக்க விடுறப்ப கரெக்டாக 1 கம்பி பதம் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கையில் வச்சு பார்க்குறப்பே தெரியும், ஒரு லைட்டாக வந்து நூல் மாதிரி வரும். ஸோ அந்த 1 கம்பி பதம் அளவுலேயே நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சக்கரை பாகு ரெடி ஆகிற கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாவு எல்லாத்தையும் கையில் உருட்டி எடுத்துடலாம். இந்த குலோப் ஜாமுன் மாவுலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பால் மாதிரி உருட்டுறதுக்கு கையில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். ஏன்னா அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஃபைனலாக குட்டி குட்டி பாலாக வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ குலோப் ஜாமுனில் பண்ண குட்டி குட்டி பால்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பால்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் நம்ம ஆயில் ஊற்றிட்டு எல்லாத்தையும் பொரிக்க போகிறோம். இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா சக்கரை பாகும் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்துட்டோம்னா ரொம்ப கமகமன்னு வாசனையாக இருக்கும். இப்போ குட்டி குட்டி பால்ஸ் எல்லாம் வந்து எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். வாசனையே இல்லாத கோல்டு வின்னர் எண்ணெயில் பொரிக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த பால்ஸ் எல்லாத்தையும் பொன்னிறமாக நல்லா பொரிச்சு எடுத்துகிட்டு இந்த பால்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அந்த சக்கரை பாகுல சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு குலோப் ஜாமுன் ரெடி ஆயிரும். இப்போ எல்லா குலோப் ஜாமுனையும் பார்த்திங்கன்னா இந்த சக்கரை பாகில் போட்டு எடுத்தோம்னா ஃபைனலாக வந்து நம்ம எதிர்பார்த்த ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவுமே ஈஸியாக சிம்பிளாக வந்து குலோப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட் ரெசிபியில் உங்களை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.